ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 732 ஆரம்பிக்கிறது. பெரிய நகரங்களை அவற்றை ஒட்டியிருக்கும் சின்ன ஊர்களோடு சேர்த்து இன்னும் பெரிய நகரமாக, அதாவது கிரேட்டர் பாம்பே, கிரேட்டர் மெட்ராஸ் என்றெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கிறது அல்லவா? பஞ்சக்ரோச எல்லையை அப்படி வைத்து கொண்டால் சிவபுரம் கிரேட்டர் கும்பகோணத்துக்குள் வந்துவிடும். தமிழ் தேசத்தில் கும்பகோண பஞ்சக்ரோச எல்லைக்குள் ஒரு சிவபுரம் இருக்கிறது. மலையாளத்தில் காலடிக்கு அருகே ஒரு சிவபுரம் திருச்சூர் இருக்கிறது. தமிழ் தேசத்திலிருந்து மலையாள தேசத்துக்கு போய் குடியேறியவர்கள் தங்களுடைய பூர்வீக ஊர்களின் பெயர்களையே அங்கே வைத்தார்கள் என்பதற்கும் நிறைய சான்று இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது 2 2 4 என்கிற மாதிரி என்ன ஊகிக்க முடிகிறது? கும்பகோண சிவபுர வாசிகள்தான் ஆதியில் மலையாள தேசத்துக்கு போய் அங்கே தாங்கள் செட்டில் ஆன ஊருக்கும் அந்த பெயரே சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் வைத்து அந்த சம்ஸ்கிருத பெயர் அதே ரூபத்திலும் தமிழ் பெயர் திருச்சூர் என்று மருவியும் இருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது அல்லவா? அந்த திருச்சூரில் போய் பஜனம் இருந்துதான் ஆச்சாரியாளின் தாய் தந்தையர் ஈஸ்வரனிடமிருந்து வரம் பெற்று ஈஸ்வரனையே அவதார புத்திரராக பெற்றது. கும்பகோணத்துக்கு ஆச்சாரியால் சம்பந்தம் இதோடு முடிந்து விடவில்லை. இன்னமும் கிட்ட உறவு சொல்கிறேன். ஆச்சாரியாளுடைய தகப்பனாரின் பெயர் சிவகுரு என்பது ரொம்பவும் பொருத்தமான பெயர். குரு என்றால் நேர் அர்த்தம் பெரியவர் என்பது. அதனால் உபதேசம் செய்பவரை மட்டும் குரு என்று சொல்லாமல் தகப்பனாரையும் குரு என்று சொல்வதே வழக்கம். ஆகவே சிவ அவதாரத்துக்கு தகப்பனாராக இருந்தவருக்கு சிவகுரு என்ற பெயர் ரொம்பவும் பொருத்தம்தானே. ஆச்சாரியாளுடைய அம்மாவின் பெயரும் இப்படியே தான். ஆரியாம்பா என்பது அந்த அம்மாளின் பெயர். எல்லாவற்றிலும் சிரேஷ்டமாக இருந்ததால் தான் நம் ஆச்சாரியால் ஆரியர். அவருக்கு அம்பா என்றால் அம்மா, அப்படி இருந்தவள் ஆரியாம்பா. சிவகுரு சமாச்சாரத்துக்கு வருகிறேன். இந்த பெயர் நாம் ரொம்ப கேள்விப்படுவதே இல்லை. தென்னாட்டில் இல்லாத அநேக பெயர்கள் வடநாட்டில் வைத்து கொள்கிறார்கள். ஆனால் வடநாட்டில் உள்ள சிவகுரு பேர்க்காரர்கள் இல்லை. இந்தியாவில் எங்கேயுமே அந்த பெயர் வைக்கப்படுவதாக காணும். ரொம்ப பேர் சிவனாகிய ஆதிகுரு அல்லது சிவனுக்கும் உபதேசம் செய்த குமாரசுவாமி இவர்கள்தான் சிவகுரு. மனுஷர்களில் சிவகுரு என்றால் அது ஆச்சாரியாளின் அப்பா ஒருத்தர் தான் என்று கூட நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அபூர்வமாகத்தான் சிவகுரு என்ற பெயர் இருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஊரை சுற்றி மட்டும் இந்த பெயர் சற்று அதிகம் அடிபடுகிறது. சிவகுருநாதன் செட்டியார், சிவகுரு உடையார், சிவகுரு பிள்ளைவாள் என்றெல்லாம் அங்கே காதில் படுகிறது. அது எந்த ஊர் என்றால் அது கும்பகோணம்தான். கும்பகோண வட்டாரத்தில் மாத்திரமே சிவகுரு பெயர் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படி என்றால் கும்பகோணத்துக்கு கிட்டே பஞ்சக்ரோச எல்லைக்குள் உள்ள அந்த சிவபுரத்தில் கோவில் கொண்டுள்ள ஈஸ்வரனுக்கு சிவகுருநாத சுவாமி என்பதே பெயர். முருகன் சிவனுக்கு குருவாக உபதேசித்த சுவாமிமலையும் கும்பகோணத்து பஞ்சக்ரோசத்துக்குள்ளே தான் வந்துவிடுகிறது. அங்கே பிள்ளைக்கு அந்த டைட்டிலை கொடுத்து விட்டோமே என்று இங்கு அப்பாவே சிவகுரு பெயர் வைத்து கொண்டிருக்கிறார். இவர் சிவனாகிய குரு. சுவாமிநாத சுவாமி சிவனுக்கு குருவாகிய அவருடைய பிள்ளை. மலையாள பிராமணரான சிவகுருவோ சிவ அவதாரத்தை பிள்ளையாக கொண்ட அப்பா சிவகுரு. ஒரே பெயரில் 3 தினுசு. மலையாள பிராமணருக்கு கும்பகோண சிவபுரத்து சுவாமியின் பெயர் இருக்கிறது. அவர் பிள்ளை வரம் வேண்டி தவமிருந்து மலையாள சிவபுரமான திருச்சூர் என்பதிலிருந்து என்ன நிச்சயப்படுகிறது? ஆதியில் கும்பகோண சிவபுரத்திலிருந்து பரசுராமன் அழைத்து கொண்டு போன சோழிய பிராமணர்கள் மலையாளத்தில் குடியேறிய ஊர்தான் திருச்சூர் என்றும், அப்படி போன குடும்பம் ஒன்றின் வம்சத்தில் வந்தவர்தான் சிவகுரும் என்று தீர்மானிக்க தோன்றுகிறதல்லவா? திருச்சூரை சுற்றி அந்த வம்சாவளி பரவிய போது சிவகுருவின் தகப்பனாரான வித்யாதிராஜரோ அவருக்கும் முந்தி ஒருவரோ காலடியில் செட்டிலாய் இருக்க வேண்டும். ஆனாலும் தங்கள் ஆதி ஊரான சிவபுரம், பிறகு மலையாளத்தில் சொந்த ஊரான திருச்சூர் ஆகிய இரண்டையும் அக்குடியினர் மறக்காமலே இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் வித்யாதிராஜர் புத்திரனுக்கு சிவபுரத்து சுவாமியின் பெயரான சிவகுரு என்பதை வைத்திருக்கிறார். அப்புறம் அந்த சிவகுரு புத்திரனுக்காக தபஸ் பஜனம் இருக்க வேண்டும் என்று நினைத்தபோது திருச்சூருக்கே போயிருக்கிறார். ஆக ஆச்சாரியாளின் பூர்வீக மூதாதைகளே கும்பகோணம் வட்டாரத்துக்காரர்கள் தான் என்று ஊகிக்க முடிகிறது. இதைவிட அந்த ஊருக்கு என்ன பெருமை இருக்க முடியும்?
அங்கே சிருஷ்டிக்கான அமிர்த கும்பம் வந்து தங்கினதை விட சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு அமரமான மோட்சத்தை அடைவிக்கும் அத்வைத அமிர்த கும்பத்தை லோகம் உள்ளளவும் ஜீவர்களுக்கு வற்றாமல் சுரக்கும்படியாக ஸ்தாபித்து வைத்துவிட்ட ஆச்சாரியால் அந்த க்ஷேத்திரவாசிகளின் வம்சத்தை தான் தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ணினார் என்பது அந்த மகா பெருமை. காஞ்சிபுரத்தில் இருந்த ஆச்சாரியாலின் சீமடத்துக்கு இன்னொரு செகண்ட் கேபிட்டல் அமைக்க நேர்ந்தபோது கும்பகோணமே அதை பிரைஸாக தட்டி கொண்டு போனதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்று தோன்றிற்று. ஆச்சாரியாலோடு அலாதியான ஆதி சம்பந்தம் அந்த ஊருக்கு இருப்பதான காரணம் ராமருக்கு சூரிய வம்சம் என்பது போல ஆச்சாரியாளுக்கு சொல்வதனால் அந்த வம்ச பூர்வீகர்களுக்கு எது ஜென்மக்ஷேத்திரமோ அது கும்பகோண வட்டம் என்பது. ஆச்சாரியாளுடைய ஜீவித முடிவுடன் முடிபோட்டு கொண்ட ஊர் காஞ்சி, அவருடைய ஜீவித ஆரம்பத்துடன் முடிபோட்டு கொண்ட ஊர் கும்பகோணம். எப்படியென்றால் ஆச்சாரியால் சித்தி அடைந்த க்ஷேத்திரம் காஞ்சி. அவர் அவதார ஜென்மா எடுப்பதற்கான எந்த ஊரில் தபஸிலிருந்து வரம் பெறப்பட்டதோ அந்த ஊரின் மூலமான ஊரை அங்கமாக கொண்டது கும்பகோணம். அவரை பிறப்பிக்க நிமித்த மாத்திரமாக இருந்தவர் யாரோ அவருடைய பெயரை கொடுத்ததும் கும்பகோணம் வட்டாரம்தான். ஆச்சாரியாலின் ஆதி மூதாதைகளின் ஜன்மஸ்தலமாக இருந்திருக்கக்கூடிய அந்த வட்டம்தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.